ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் செய்ய போறோம். தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாத்திரலாம். சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். தக்காளி ஒரு தக்காளி, வெங்காயம் 4 பச்சை மிளகா, ஒரு சைஸ் வெங்காயங்க நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா தேவையான போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். தயிர் 1 டேபிள் ஸ்பூன். அரைச்சு வச்ச தேங்காய் 1/2 மூடி தேங்காய் 1 கப்பு. உப்பு தேவையான அளவு நம்ம எவ்வளவு வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தல, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து நீங்க பார்த்து போட்டுங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து தண்ணி அது மாதிரி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தயிர், ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம நேரம் குக் பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. ஓகே, எண்ணெய் சூடாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நண்பன் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வந்து வெட்டி வச்ச ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணது போட்டுக்கலாம். செய்யும்போது கேர்ஃபுல்லாக செய்யணுங்க, ஏன்னா மேலே கீழே ஆயில் போட்டுரும். இது கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகேங்க, கொஞ்சம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே தக்காளி ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கு, அதை போட்டுக்கணும். முக்கியமான ஒரு விஷயங்க, இது போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. எதுக்கு இப்போ போடுறோம்னா, மஞ்சள் போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரு, நம்ம குக்கிங்க்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலையாயிரு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கினோடனே இந்த சிக்கன் சேர்த்திடலாம். மேரினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சிக்கனை போட்டு உடனே அடுத்தடுத்த மசாலா போடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு தக்காளி இந்த ஃப்ளேவரெலாம் நல்லா சிக்கனில் இறங்கி நல்லா வந்து 5 நிமிஷம் நல்லா நம்ம அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுங்க, நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ
வந்து நம்ம எல்லா மசாலா போட்டாச்சுங்க. இப்போ மசாலா போட்ட உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம கிரேவி செய்கிறதுனால இப்போ நார்மலாக ஊற்றுறத விட 1 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கங்க. அது நல்லா கொதிக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. வெந்துருச்சா இல்லைன்னா ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். இப்பவே நாக்கு வருது. செம்ம சூடுங்க. ஒரு 5 நிமிஷங்க தேங்காய் பால் அரைச்சி வச்சு தேங்காய் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா அவ்வளோதான். ஓகேங்க, சிக்கன் வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சு தேங்காய் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, சிக்கன் வந்து இப்போ வெந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி தலையை வந்து அப்படியே தூவி இறக்கலாம். சாப்பிடுங்க 2 பேரும் சாப்பிடுங்க. பவின் எப்படி இருக்கு? பவின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகேடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு.